மாநகரில் திடீரென சாலையில் அறுந்து விழுந்த மின்கம்பிகள், உயிர் தப்பிய பொதுமக்கள், போக்குவரத்தை நிறுத்தி பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை. கோவை மாநகரில் பல்வேறு பகுதியில் உள்ள சாலைகளில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் நடமாட்டம், போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் சாலைகள் உள்ளது. அதில் மாநகரில் மத்திய பகுதியில் உள்ள டவுன்ஹால், கடைவீதி போன்ற பகுதிகளில் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் செய்யும் தொழில்களான வீட்டு சமையல், வீட்டு உபயோகப் பொருட்கள், பழங்கள் விற்பனை செய்யும் மொத்த மார்க்கெட் மற்றும் ஆடைகள் சந்தை, ஆடைகள் வாங்க பெரிய முதல் சிறிய கடைகள், மொத்த மற்றும் சில்லறை வியாபாரங்கள் நடைபெறும் இடமாக திகழும் பகுதியாக உள்ளது. இந்நிலையில் டவுன்ஹால் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து உக்கடம் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக ஒரு வழி பாதையாக நீண்ட ஆண்டுகளாக உள்ளது. அந்த சாலையில் உள்ள பழமை வாய்ந்த நாஸ் திரையரங்கம் அருகில் திடீரென மின்கம்பத்தில் இருந்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்து சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தின் மீது விழுந்துள்ளது. உடனடியாக அக்கம்பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் கடை ஊழியர்கள் சாலையை கடந்து செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி உக்கடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் வாகனங்கள் கடந்து செல்லாமல் போக்குவரத்தை நிறுத்தி மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். திடீரென அறுந்து விழுந்த மின்கம்பியால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.